அங்க திட்டம் தீட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க தானே சொல்லணும். எடுத்து சட்டசபையில போய் பேசணுமா வேணாமா? எங்க தொகுதியில இந்த மாதிரி இருக்குது, 100 நாள் வேலைக்கு போனாக்க 100 நாள் வேலை தர மாட்டாங்க, முதல்வர் ஐயாட்ட போய் சொல்லணுமா இல்லையா? அவர் ரெடியா இருக்கிறாரு, நீங்க வாங்க நான் செஞ்சு தரேன்னு. எதிர்கட்சி தொகுதி கூட நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது உங்களால செய்ய முடியல. உங்களோட பணி சரியில்லை, நீங்க சரியா செயல்பட மாட்டீங்கன்னு தான் உங்களை அமைச்சரா 2 வருஷம் போட்டுட்டு அழுத்து போய் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? செயல்பாடு சரியில்லாததுனால தானே மாத்துறாங்க. அதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப திரும்ப நீங்க எந்த நம்பிக்கையில மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்க? சோ நீங்க எல்லா மக்களுக்கு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இந்த எத்தனையோ கட்சி வந்துருச்சு நெடுங்காடு தொகுதியில. கை சின்னம் நின்று இருக்குது, சுயேட்சை நின்று இருக்குது, விடுதலை சிறுத்தை நின்று இருக்கு, எத்தனையோ கட்சி வந்துருச்சு. உங்கள்கிட்ட ஒரே ஒரு தடவை கேட்டுக்கிறேன், இங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைஞ்சா உறுதியா சொல்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தொகுதியை மாற்ற கொண்டு வருவேன்னு உறுதியா சொல்றேன். நன்றி, வணக்கம்.